சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல ராம் இந்திரா இயக்கத்துல கபில் வேலவன், அர்ஜுன் தேவ் சரவணன் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மனிதர்கள். இந்த படத்தை ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர்ல கொடுத்திருக்காரு இயக்குனர். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 6 நண்பர்கள் சேர்ந்து இரவு நேரத்துல மது அருந்துறாங்க. அப்படி மது அருந்தும் போது அவங்களுக்குள்ள மோதல் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த மோதல்ல ஒருத்தர் இறந்து போறாரு. அந்த இறந்து போனவரை மற்றவங்க எல்லாம் சேர்ந்து புதைச்சி வச்சுட்டு இந்த கிரைம்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இந்த முடிவு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை கொண்டு வந்தது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான கோணத்துல ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த மனிதர்கள். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த 6 பேர், அதாவது கபில் வேலவன், அர்ஜுன் தேவ் சரவணன், அந்த 6 பேருமே பாத்தீங்கன்னா உணர்ச்சி பொங்க நடிச்சிருக்காங்க. எதிர்பார்க்காத விதத்தில் நடக்கிற அந்த சம்பவம் அதனால அதிர்ச்சியில உறைஞ்சு போகிறதாகட்டும், அதே போல பதற்றத்துல பரிதபிக்கிற அந்த காட்சியாகட்டும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஓவர் டோஸாவே நடிச்சிருந்தாங்க. ஒரு சிலர் நடந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மனிதர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும் படம் முழுக்க இரவு நேர காட்சிகள், ஒரு சில கதாபாத்திரங்கள் மட்டுமே முழுக்க வருது. இதை படமாக்குறதுக்கு நிச்சயமா ஒளிப்பதிவாளருக்கு ஒரு சவாலான விஷயமா தான் இருந்திருக்கு. படம் முழுக்க இரவு நேர காட்சிகளையும் அதே போல இயற்கை வெளிச்சத்தையும் ரோடு விளக்குகளையும் வச்சு பாத்தீங்கன்னா இந்த படத்தை படமாக்கியிருக்காரு. நிச்சயமா அவரை பாராட்டியே ஆகணும் ஒளிப்பதிவாளரை. இந்த படத்தினுடைய பின்னணி இசை அந்த கதாபாத்திரனுடைய பயத்தை பார்வையாளர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய வகையில இசையை கொடுத்திருக்காரு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய ராம் இந்திரா ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானரை எளிய முறையில வித்தியாசமான கண்ணோட்டத்துல கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த வித்தியாசமான முயற்சியை இந்த படத்துல விபரீதமா முடிஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அது மிகப்பெரிய பலவீனமா அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. அதாவது இந்த படம் முழுக்க இரவு நேர காட்சிகள், ஒரு சில கதாபாத்திரங்களை மட்டுமே வச்சு இந்த ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர்ல கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரே சம்பவம், ஒரே மாதிரியான விவாதங்கள் இப்படி திரும்ப திரும்ப வர்றதுனால படம் பார்க்குற நம்முடைய பொறுமையை சோதிக்குது. மொத்தத்துல இந்த படத்தினுடைய கதையை ஒரு குறும்படமாவோ ஒரு ட்ரைலராவோ எடுக்க வேண்டிய ஒரு கதையை ஒரு முழு நீள படமா எடுத்து வச்சிருக்காரு.